வணக்கம் மாணவ தங்கங்களா, நலமா இருக்கீங்களா? 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி யூனிட் 13ல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நேமிங் ரியாக்ஷன் அப்புறம் இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன் எல்லாத்தையும் இந்த ஒரே வீடியோல உங்களுக்கு சார் கொடுத்திருக்கேன். அது மட்டும் இல்லாம நம்ம சேனல்ல யூனிட் 11 யூனிட் 12ல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நேமிங் ரியாக்ஷனையும் வீடியோவா சார் போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கீழ இருக்கு. பார்க்காதவங்க பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு எக்ஸாமுக்கு அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். குயிக்கா ரிவைஸ் பண்ண முடியும். வாங்க இப்ப இந்த லெசனுக்குள்ள போவோம். டாட்டோமெரிசம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மார்க். திரும்ப எழுதி பாருங்க. சோ இது வந்து என்ன அப்படின்னா பிரைமரி அண்ட் செகண்டரி நைட்ரோ ஆல்கேன்ஸ் ஹேவிங் ஆல்பா ஹைட்ரஜன் is also show an equilibrium mixture of two tautomers, namely nitroform and aciform அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு ஃபார்மா கொடுக்கும். But the tertiary nitroalkane does not exist tautomerism due to the absence of alpha hydrogen atom. நமக்கு நல்லா தெரியும் ஆல்பா ஹைட்ரஜன்றது என்ன அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் ஆகிற கார்பன் ஆல்பா கார்பன், அந்த ஆல்பா கார்பன் வச்சிருக்கக்கூடிய ஹைட்ரஜன் ஆல்பா ஹைட்ரஜன். இங்க மொத்தம் பாத்தீங்கன்னா 3 ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கு. ஏன்னா பிரைமரினால சரிங்களா. இந்த ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கிறவற்றை மட்டும் தான் நம்ம என்ன செய்ய முடியும்னா நைட்ரோஃபார்ம் அசிஃபார்ம் பார்க்க முடியும். சரியா? அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா சார் இந்த டாட்டோமெரிசம்ன்றது என்ன சார் அப்படின்னா இந்த கார்பன்ல இருக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜன் என்ன பண்ணுதுன்னா ஸ்கிப் ஆகி தனக்குள்ள ரீஅரேஞ்ச்மென்ட் ஆகி என்ன ஆகுதுன்னா இந்த ஆக்சிஜனோட சேர்ந்து OH இங்க மாறி இருக்கு பாத்தீங்களா. இப்படி ரெண்டு பேர்ட்ட மாறி மாறி இந்த ஹைட்ரஜன் வந்து போய் உட்கார்றதுக்கு பேர் தான் டாட்டோமெரிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்க மட்டும் நடக்கும்னு சொல்லிட்டாங்க, பிரைமரி அண்ட் செகண்டரி நைட்ரோ ஆல்கேன் தான் நடக்கும். ஏன்னா அவங்கள்ட்ட என்ன இருக்கும், ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கும். டெர்ஷியரி நைட்ரோ ஆல்கேன் இதுக்கு ஒத்து வராது. எதுக்கு ஒத்து வராது? டாட்டோமெரிசம்க்கு ஒத்து வராது. சார் நெக்ஸ்ட் ரியாக்ஷன் வந்து என்ன சார் பாத்தீங்கன்னா ஆயில் ஆஃப் மிர்பென். இதுவும் ரிப்பீட்டடா கேட்டுட்டே இருக்காங்க. அதாவது பென்சீனை நைட்ரேட்டிங் மிக்சரை வச்சு, யாரு சார் அந்த நைட்ரேட்டிங் மிக்சர் அப்படின்னா கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் அண்ட் கான்சன்ட்ரேட் சல்பரிக் ஆசிட், அவங்க ரெண்டு பேர் தான் என்ன அப்படின்னா நைட்ரேட்டிங் மிக்சர். அவங்க தான் நைட்ரோனியம் அயான் NO2+ ஜெனரேட் பண்ணுவாங்க. அப்ப என்ன அது ஜெனரேட் பண்ணி இந்த பென்சீன்ல என்ன பண்ணுதுன்னா மேல அட்டாச் பண்ண வச்சிருது. நைட்ரோ பென்சீனுடைய இன்னொரு பேர் தான் வந்து என்னன்னா ஆயில் ஆஃப் மிர்பென். ஒன்னுலயும் கேட்பாங்க. இந்த ஆயில் ஆஃப் மிர்பென் இஸ் a water insoluble pale yellow oil with an almond like odor. அதாவது பாதாம் ஸ்மெல் அடிக்குமா இது. சோ ஆயில் ஆஃப் மிர்பென் அப்படி என்ன ஒன்னுல கேட்டாலும் உங்களுக்கு சொல்ல தெரியும் என்னது அது நைட்ரோ பென்சீன். அதான் வந்து என்னன்னா ஆயில் ஆஃப் மிர்பென் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ரியாக்ஷன் வந்து என்னன்னா நெஃப் கார்பனைல் சிந்தசிஸ். அதாவது நைட்ரோ ஆல்கேன்ல இருந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம அல்டிகைடை ப்ரிப்பேர் பண்ண போறோம், கார்பனைல ப்ரிப்பேர் பண்ண போறோம். அப்ப என்ன செய்றாங்க அப்படின்னா நைட்ரோ ஈத்தேன் எடுத்திருக்காங்க. இத KOH பிரசன்ஸ் வரும்போது ஒரு காம்பவுண்டா ஃபார்ம் ஆகுது. தென் அதை ஹைட்ராலிசிஸ் பண்றாங்க. பண்ணும்போது நமக்கு அசிட்டால்டிகைட் ஃபார்ம் ஆகுது. சரியா தங்கம்? அடுத்த ரியாக்ஷன் மேண்டியஸ் ரியாக்ஷன். வெரி 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 இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன். என்ன சார் பண்றாங்க மேண்டியஸ் ரியாக்ஷன்ல அப்படின்னா ஒரு அல்கைல் ஆர் அரைல் சயனைடை வந்து என்ன பண்றாங்கன்னா ரெடியூஸ் பண்ணி பிரைமரி அமீனை ப்ரிப்பேர் பண்றாங்க. சரியா? பிரைமரி அமீன் என்ன பண்றாங்க நமக்கு ப்ரிப்பேர் பண்றாங்க. நல்லா கவனிங்க. இங்க என்ன எடுத்துக்காங்க, ஈத்தேன் நைட்ரேல் எடுத்திருக்காங்க. சோடியம் அமால்கம் யூஸ் பண்ணிருக்காங்க. பிரசன்ஸ் ஆஃப் ஆல்கஹால், பிரசன்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன். நமக்கு என்ன கிடைக்குது, அது என்னவா ரெடியூஸ் ஆகுது, நமக்கு ஈத் அமீனா ரெடியூஸ் ஆகுது. சரியா? இந்த क्वेश्चனை எழுதி பார்த்துக்கங்க. நெக்ஸ்ட் ரியாக்ஷன் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹாஃப்மேன் டிகிரேடேஷன் ரியாக்ஷன். சோ டிகிரேட் ஆனாலே என்ன அர்த்தம், அந்த காம்பவுண்ட் என்ன ஆக போகுது, நமக்கு டிகிரேட் ஆக போகுது. அப்ப என்ன எடுத்திருக்கோம், இங்க அமைடு எடுத்திருக்கோம். அமைட புரோமின் பிரசன்ஸ் ஆஃப் KOH வச்சு போட்டோம்னா நமக்கு பிரைமரி அமீன் கிடைக்கணும். நல்லா தெரிஞ்சுக்கங்க. நம்ம எடுத்த பேரண்ட் அமைன்ல 2 கார்பன் இருக்கு. சப்போஸ் இது வந்து R வந்து நான் வந்து CH3 வச்சுக்கிட்டேன்னா 2 இருக்கு. ஆனா இங்க வந்து பாருங்க R NH2 மட்டும் தான் இருக்கு. அப்ப என்ன சொல்றாங்கன்னா பிரைமரி அமீன் வித் 1 கார்பன் ஆட்டம் லெஸ் than தி பேரண்ட் அமைடு. சோ பேரண்ட் அமைட காட்டிலும் உருவாகக்கூடிய அமீன்ல ஒரு கார்பன் கம்மியா தான் கிடைக்கின்றாங்க. சோ ஹாஃப்மேன் டிகிரேட் ரியாக்ஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா கேப்ரியல் தாலமைடு சிந்தசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரியாக்ஷன். இந்த ரியாக்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரிப்பீட்டடா கேட்டுட்டே இருக்காங்கமா. எழுதி பார்த்துருங்க. என்ன நடக்குது சார் அப்படின்னா தாலமைடு எடுத்திருக்காங்க. ஆல்கஹாலிக் KOH பிரசன்ஸ் வைக்கும் பொழுது வாட்டர் மாலிகுல் ரிமூவ் ஆகி நமக்கு பொட்டாசியம் தாலமைடு அப்படின்ற ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுது. தென் இந்த பொட்டாசியம் தாலமைடை கொண்டு போய் என்ன பண்றாங்க அப்படின்னா ஆல்கைல் ஹைட்ரைடு ரியாக்ட் பண்ணும்போது அந்த ஆல்கைல் உள்ள வந்துக்குது. சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா இந்த N ஆல்கைல் தாலமைடு அப்படின்னு சொல்லக்கூடியதை அக்வஸ் KOH ரியாக்ஷன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடியது இந்த பிரைமரி அமீன் தான் கிடைக்கும். சரியா? நல்லா தெரிஞ்சுக்கங்க. சோ கேப்ரியல் தாலமைடு சிந்தசிஸ்ல நம்ம ப்ரிப்பேர் பண்ற ஆள் யாருன்னா பிரைமரி அமீன். இந்த காம்பவுண்ட் வந்து பொட்டாசியம் தாலைட் வந்து தனியா பிரிஞ்சு வந்துரும். சோ கேப்ரியல் தாலைட் சிந்தசிஸ் மூலமா நம்ம எதை ப்ரிப்பேர் பண்றோம், பிரைமரி அமீனை ப்ரிப்பேர் பண்றோம். இந்த ரியாக்ஷன் பார்க்கிறது கொஞ்சம் பெருசா தெரியலாம், பட் ரொம்ப ரொம்ப சிம்பிள்மா. நீங்க ரிப்பீட்டா எழுதி பார்க்கணும். என்ன நடக்கும் அப்படின்னா இந்த H இருக்குல்ல, இந்த H ஓட இந்த OH
OH இருக்குல்ல, KOH OH சேர்ந்து வாட்டரா வெளியேறிட்டு இந்த K வந்து உள்ள போய் என்ன ஆகும், ப்ரொடியூஸ் ஆகும். அடுத்து வந்து என்ன நடக்குது அப்படின்னா இந்த K இந்த X இருக்கு பார்த்தீங்கன்னா ஹேலோட ரியாக்ட் ஆகி பொட்டாசியம் ஹைட்ரைடா வெளியே போயிடும். இந்த R வந்து என்ன பண்ணுன்னா என்னோட சேர்ந்து ஜாயின் பண்ணிடும். ரொம்ப சிம்பிள் தான். சார் எழுதியிருக்க மாதிரி நீங்க எழுதி பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப 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 ஈஸியா இருக்கும். ஸோ பெருசா இருக்குன்னு விட்டுறாதீங்க. ஏன்னா 3 மார்க்ல ரிப்பீட்டடா இந்த கேப்ரியல் தாலன் சிந்தசிஸை கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா aniline cannot be prepared by this method because the aryl halide do not undergo nucleophilic substitution with the anion formed by phthalimide. ஸோ அனிலினை இந்த மெத்தடை வச்சு நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ண முடியாது. சரியா தங்கங்களா? இது உங்களுக்கான கூடுதல் தகவல். நெக்ஸ்ட் வாங்க என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஹாஃப்மேன்ஸ் அமினோலைசிஸ் பார்க்க போறோம். இந்த ரியாக்ஷன் ரொம்ப ரொம்ப ஈஸிமா. இந்த ரியாக்ஷன் மூலமா என்ன கிடைக்கும் நமக்குன்னா the Hoffman aminolysis synthesis gives mixture of primary, secondary, tertiary and quaternary salt கிடைக்கும். சார் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தங்கங்களா. என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க, கவனிச்சிட்டே வாங்க என்ன நடக்குதுன்னு. முதல்ல என்ன பண்றேன் அப்படின்னா ஆல்கைல் ஹாலைடு, அதாவது என்ன எடுத்துக்கலாம், மெத்தில் புரோமைடு எடுத்திருக்கேன். இதை நான் அமோனியா வச்சு ஹீட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா பிரைமரி அமீன் ஃபார்ம் ஆகுது. சரிங்களா? அதாவது இங்க இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் HBr வெளியே போயிருது, அந்த N+2 உள்ள வந்துருச்சு. மறுபடியும் என்ன பண்றோம் அப்படின்னா இந்த பிரைமரி அமீனை மெத்தில் புரோமைடு ரியாக்ட் பண்ணும்போது மறுபடியும் இந்த H இந்த Br ரியாக்ட் ஆகி வெளியே போயிட்டு உள்ள மெத்தில் குரூப் சேர்ந்துரும். அப்புறம் செகண்டரி அமீன் வரும். மறுபடியும் போடுங்க அதே தான், மறுபடியும் HBr வெளியே போயிடும், டெர்ஷியரி அமீன் ஃபார்ம் ஆகும். அடுத்து மறுபடியும் போடுங்க, உங்களுக்கு என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா குவாட்டர்னரி அமோனியம் புரோமைடு வந்து ஃபார்ம் ஆகும். சோ இந்த ரியாக்ஷன் மூலமா நீங்க மிக்சர் பிரைமரி, செகண்டரி, டெர்ஷியரி, குவாட்டர்னரி கலந்த மிக்சர் ஆஃப் அமீன்ஸை நீங்க ப்ரிப்பேர் பண்ண முடியும். இந்த ரியாக்ஷன் ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க, எழுதி பார்த்துட்டாங்களா? அடுத்து சாபிட்டர் மால்கி மெத்தட். சரி, இந்த சாபிட்டர் மால்கி மெத்தட்ல என்ன பண்றாங்க அப்படின்னா நமக்கு ஆல்கஹாலை என்ன பண்றாங்கன்னா அமோனியா ரியாக்ட் பண்ண வைக்கிறாங்க. பிரசன்ஸ் ஆஃப் அலுமினா 400 டிகிரி செல்சியஸ்ல ஹீட் பண்ணும்போது நமக்கு பிரைமரி அமீன் ஃபார்ம் ஆகுது. மறுபடியும் என்ன பண்றாங்க எத்திலால் ரியாக்ட் பண்ண வைக்கும்போது நமக்கு செகண்டரி ஃபார்ம் ஆகுது. மறுபடியும் என்ன பண்றாங்க அப்படின்னா எத்திலால் போடும்போது டெர்ஷியரி ஃபார்ம் ஆகுது. அந்த ஹைட்ரஜன் காலியான வரைக்கும் என்ன பண்ணிக்கலாம் நீங்க அடுத்தடுத்து ஆல்கஹால போடும்போது வாட்டர் மாலிகுல் வெளியேறிக்கிட்டே இருக்கும், உள்ள அந்த ஆல்கைல் குரூப் ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும், உங்களுக்கு பிரைமரி, செகண்டரி, டெர்ஷியரி அமீன் வந்து கிடைக்குமா. ஸோ சாபிட்டர் மால்கி மெத்தட் மூலமா நம்ம பிரைமரி, செகண்டரி, டெர்ஷியரி அமீனை ப்ரிப்பேர் பண்ணலாம். நெக்ஸ்ட் ரியாக்ஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன். என்னது சார் அப்படின்னா ஸ்காட்டன் பவுமன் ரியாக்ஷன். ரிப்பீட்டடா கேக்குறாங்க இந்த क्वेश्चन, நோட் பண்ணி வச்சுக்குமா. ஸ்காட்டன் பவுமன் ரியாக்ஷன் இதுல என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா நம்ம அனிலின் எடுத்துக்கிறோம், எடுத்து என்ன பண்றோம் அப்படின்னா பென்சாயில் குளோரைடு ரியாக்ட் பண்றோம். பிரசன்ஸ் ஆஃப் பிரிடின் போட்டோம் அப்படின்னா நமக்கு N phenyl benzamide கிடைக்குது. நெக்ஸ்ட் ரியாக்ஷன் வந்து என்ன அப்படின்னா டயோசைசேஷன். ரிப்பீட்டட் क्वेश्चन, நோட் பண்ணிக்கங்க. டயோசைசேஷன்னா என்ன? சோ டயோசைசேஷன்றது என்னன்னா பென்சீன் டயோசோனியம் சால்ட் ப்ரிப்பேர் பண்ற மெத்தடுக்கு பேரு தான் டயோசைசேஷன் அப்படின்னு பேரு. நல்லா தெரிஞ்சுக்கங்க. இந்த பென்சீன் டயோசோனியம் குளோரைடு இருக்கு பாத்தீங்களா, இஸ் ஸ்டேபிள் ஃபார் எ ஷார்ட் டைம். கொஞ்ச நேரம் தான் என்ன இருக்கும்னா ஸ்டேபிளா இருக்கும். அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா இஸ் ஸ்லோலி டீகம்போஸ் ஈவன் அட் லோ டெம்பரேச்சர். லோ டெம்பரேச்சர்ல அதுவே என்ன ஆயிரும் அப்படின்னா டீகம்போஸ் ஆயிரும். ஸோ இந்த பென்சீன் டயோசோனியம் குளோரைடை ப்ரிப்பேர் பண்றதுக்கு பேர் தான் வந்து என்னன்னா டயோசைசேஷன் அப்படின்றாங்க. சார் எப்படி சார் ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படின்னா அனிலின் எடுத்துக்கிறாங்க, சோடியம் நைட்ரைட் போடுறாங்க, பிரசன்ஸ் ஆஃப் HCl வச்சு போட்டோம்னா 273 to 278. நல்லா தெரிஞ்சுக்கங்க, சார் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கண்டிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆர்கானிக் ரியாக்ஷனை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? ரைட், இது ரெண்டும் என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு ரியாக்ட் ஆகி பென்சீன் டயோசோனியம் குளோரைடை ஃபார்ம் பண்ணுது. இந்த ரியாக்ஷனுக்கு பேர் தான் டயோசைசேஷன் அப்படின்னு பேரு. ரிப்பீட்டட் क्वेश्चन படிச்சு எழுதி பார்த்துக்கோங்கமா. நெக்ஸ்ட் क्वेश्चन லீபர்மேன்ஸ் நைட்ரோசோ டெஸ்ட். சார் இது எப்படி சார் பண்றாங்க வாங்க பார்க்கலாம். என்ன பண்றாங்க N மெத்தில் அனிலின் எடுத்துக்காங்க. எடுத்து அனிலின் என்ன சொல்லுவோம் நம்ம பென்சீனுக்கு N+2 இருக்கணும், அதனால ஒரு ஹைட்ரஜன் எடுத்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா CH3 போட்டுருக்காங்க. அதனால இது பேர் என்னது N மெத்தில் அனிலின் அப்படின்னு சொல்றாங்க. இதுல ரியாக்ட் ஆகுது அப்படின்னா நைட்ரஸ் ஆசிட் ரியாக்ட் ஆகுது. இந்த நைட்ரஸ் ஆசிட் ஹைலி அன்ஸ்டேபிள் என்ன சொல்லியிருக்கேன் சார். இதை ப்ரிப்பேர் பண்ண என்ன பண்ணணும் அப்படின்னா நைட்ரேட் சோடியம் நைட்ரைட்டையும் அது மாதிரி HCl போட்டீங்க அப்படின்னா நமக்கு இதுதான் என்ன பண்ணி கொடுக்கும் அப்படின்னா நைட்ரஸ் ஆசிட கொடுக்கும். ஸோ நைட்ரஸ் ஆசிட் கொடுக்கறதுக்கான மிக்சர் வந்து சோடியம் நைட்ரைட் அண்ட் என்னதுமா கான்சன்ட்ரேட் HCl ரெண்டும் சேர்ந்தா கொடுக்கக்கூடியது. ஸோ இது HNO2 அப்படின்னு சொல்லக்கூடியது. இது என்ன பண்ணுது அப்படின்னா ரியாக்ஷன் ஆகி நமக்கு N நைட்ரோசோ மெத்தில் ஃபினைல் அமீனை கொடுக்குது. ஸோ இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா எல்லோ ஆயில், பார்க்கறதுக்கு எல்லோ ஆயில் மாதிரி இருக்கும், மஞ்சள் கலர் எண்ணெய் மாதிரி இருக்கும். ஸோ N நைட்ரோசோ மெத்தில் ஃபினைல் அமீன் ஃபார்ம் ஆகுது, இங்க எல்லோ ஆயில் மாதிரி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ லீபர்மேன் நைட்ரோசோ டெஸ்ட் ரொம்ப முக்கிய தங்கங்களா, இதோட எழுதி பார்த்துக்கோங்க.
நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பல் அமைன் ரியாக்ஷன். இதுவும் ரிப்பீட்டடா கேட்குறாங்க, வாட் இஸ் கார்பல் அமைன் ரியாக்ஷன் அப்படின்னு. ஸோ என்ன பண்றோம், எத்தில் அமீன் எடுத்திருக்கோம், தென் குளோரோஃபார்ம் எடுத்திருக்கோம், பிரசன்ஸ் ஆஃப் KOH போட்டோம் அப்படின்னா நமக்கு எத்தில் ஐசோசயனைட் கிடைக்குது. ஸோ எத்தில் ஐசோசயனைட் என்னது அப்படின்னா அதைத்தான் கார்பல் அமைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஃபார்ம் ஆனோடனே ஒரு அன்பிளசன்ட் ஸ்மெல் ஃபார்ம் ஆகுமா. ஸோ அப்பனா உங்க இருக்கக்கூடியது பிரைமரி அமீனா இருந்துச்சு அப்படின்னா எத்தில் ஐசோசயனைட ஃபார்ம் பண்ணும். ஸோ இந்த ரியாக்ஷன் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ஐடென்டிஃபை தி பிரைமரி அமீன், பிரைமரி அமீன் இருக்கா அப்படின்னு பார்க்கிறதுக்காக இது யூஸ் ஆகுது. ஸோ நமக்கு ஏதாவது கிவ் எனி டெஸ்ட் ஃபார் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் பிரைமரி அமீன் கொடுத்தா கூட என்ன பண்ணலாம், நம்ம கார்பன் அமீன் ரியாக்ஷன் எழுதலாம். ஸோ கார்பன் ரியாக்ஷன் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா பிரைமரி அமீன் இருந்தா அது ஐசோசயனைடா ஃபார்ம் ஆகும். அந்த ஐசோசயனைடு பார்த்தீங்கன்னா ஒரு அன்பிளசன்ட் ஸ்மெல்ல கொடுக்கும். அதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், பிரசன்ஸ் ஆயிருக்கிறது பிரைமரி அமீன் அப்படின்னு சொல்லிடலாம். சரியா. நெக்ஸ்ட் ரியாக்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிப்பீட்டட் ரியாக்ஷன், மஸ்டர்ட் ஆயில் ரியாக்ஷன் ஆர் ஹாஃப்மேன் மஸ்டர்ட் ஆயில் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கடுகு எண்ணெயுடைய வாசம் மாதிரி இருக்கிறதுனால இதுக்கு மஸ்டர்ட் ஆயில் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. சரி சார், எப்படி சார் ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படின்னு பார்ப்போமா. மெத்தில் அமீன் எடுத்திருக்காங்க, ஒரு அமீன் கார்பன் டை சல்ஃபைடோட ரியாக்ட் ஆகுது. ரியாக்ட் ஆகும்போது என் மெத்தில் டை தயோ கார்பமிக் ஆசிட் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஃபார்ம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. COOH இருந்தா கார்பாக்சின் சொல்லுவோம்ல, அதே மாதிரி இங்க பாருங்க CSSH இருக்கு. ஸோ அதனால இதை கார்பமிக் ஆசிட் அப்படின்னு சொல்றாங்க. தென் இது என்ன பண்றாங்க அப்படின்னா மெர்குரிக் குளோரைடு ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு மெத்தில் ஐசோ தயோசயனைட் ஃபார்ம் ஆகுது. இந்த மெத்தில் ஐசோ தயோசயனைட்டுடைய ஸ்மெல் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா மஸ்டர்ட் ஆயில் ஸ்மெல்லா இருக்குன்றாங்க. சரி, நம்ம பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அல்கைல் அமீன் வச்சு பார்த்தோம். இப்போ ஒரு அரோமேட்டிக் அமீன் வச்சு பார்க்கலாமா, தாராளமா பார்க்கலாம் வாங்க. அனிலின் எடுத்திருக்கேன், 2 அனிலின். அதே மாதிரி என்ன பண்றோம் அப்படின்னா கார்பன் டை சல்ஃபைடோட ரியாக்ட் பண்ண வைக்கிறோம். சோ இந்த H2 இந்த S ரெண்டும் சேர்ந்து ஹைட்ரஜன் சல்ஃபைடா வெளியே போய் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல லிங்கேஜ் ஃபார்ம் ஆகுது, S டைஃபினைல் தயோயூரியா ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட் இந்த S டைஃபினைல் தயோயூரியாவை கொண்டு போய் கான்சன்ட்ரேட்டட் HCl வச்சோம் அப்படின்னா நமக்கு ஃபினைல் ஐசோ தயோசயனைட் ஃபார்ம் ஆகுது. இது வந்து பாத்தீங்கன்னா ஃபினைல் மஸ்டர்ட் ஆயில் அப்படின்னு சொல்றாங்க. சரியா. நெக்ஸ்ட் ரியாக்ஷன் இது ரொம்ப முக்கியமா பாத்துக்கங்க. நெக்ஸ்ட் ரியாக்ஷன் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன், சாண்ட் மேயர் ரியாக்ஷன் பார்க்க போறோம். இந்த ரியாக்ஷன் என்ன பண்ண போறோம் அப்படின்னா பென்சீன் டையோசோனியம் குளோரைடில் இருந்து அரைல் ஹாலைட்ஸை ப்ரிப்பேர் பண்ண போறோம். எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம் வாங்க. ரைட், என்ன பண்றாரு சாண்ட் மேயர் அந்த பென்சீன் டையோசோனியம் குளோரைட பிரசன்ஸ் ஆஃப் குப்ரஸ் ஹாலைட்ஸ், அதாவது Cu2Cl2, உங்களுக்கு இப்போ வந்து குளோரோ பென்சின் வேணும் அப்படின்னா குப்ரஸ் குளோரைடும் HCl எடுத்துக்கிறாரு. இப்போ உங்களுக்கு புரோமோ பென்சின் வேணும் அப்படின்னா குப்ரஸ் புரோமைடு அதே மாதிரி என்ன எடுத்துக்கிறாரு, HBr எடுத்துக்கிறாரு. சோ உங்களுக்கு என்ன அரைல் ஹாலைடு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணுங்க ரியேஜென்ட்ஸை போட்டுக்கங்க. ரியேஜென்ட்ஸ் போட்டீங்க அப்படின்னா இந்த N2 கேஸா வெளியே போயிடும், அந்த ஹாலைட்ஸ் அழகா போய் உள்ள உட்காந்துக்கும். அதுல மூணாவது ஒன்று பாருங்க என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா குப்ரஸ் சயனைடு போட்டிருக்காங்க. பிரசன்ஸ் ஆஃப் KCN போடும்போது நமக்கு சயனோபென்சினும் ஃபார்ம் ஆகுது. ஸோ சாண்ட்மேயர் ரியாக்ஷன் மூலமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அரைல் ஹாலைட்ஸை ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றலாம். இன்னொரு ரியாக்ஷன் பாருங்க கேட்டர்மேன் ரியாக்ஷன். இந்த ரெண்டு ரியாக்ஷனும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான், ஆனா ரியேஜென்ட் மட்டும் தான் வேறுபடும். அங்க என்ன யூஸ் பண்றாரு அவர், குப்ரஸ் ஹாலைட்ஸ் யூஸ் பண்றாரு. இங்க அவர் வெறும் பவுடர் காப்பர் பவுடர் தான் யூஸ் பண்றாரு. காப்பர் பவுடர் பிளஸ் HCl. உங்களுக்கு என்ன வேணும், குளோரோ வேணுமா அப்ப HCl எடுத்துக்கோங்க, புரோமோ பென்சின் வேணுமா அப்ப HBr எடுத்துக்கோங்க. ஆனா காப்பர் என்ன பண்ணிடுறாரு, பவுடர் எடுத்துக்கிறாரு. ஸ்டார்டிங் மெட்டீரியல் பாருங்க அதே பென்சின் டையோசோனியம் குளோரைடு தான். ரியாக்டன்ட் ப்ராடக்ட் வந்து என்ன கிடைக்குது நமக்கு, குளோரோ பென்சின் புரோமோ பென்சின் கிடைக்குது. ஆனா எது மட்டும் மாறுதான், அங்க அவர் குப்ரஸ் ஹாலைட் எடுத்தாரு, இங்க அவர் காப்பர் பவுடர் எடுத்துட்டு HCl HBr போட்டுறாரு. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து என்னன்னா சாண்ட்மேயர் ரியாக்ஷன் இஸ் ஃபவுண்ட் டு பி பெட்டர் than the கேட்டர்மேன் ரியாக்ஷன். கேட்டர்மேனை காட்டிலும் யார் சிறந்தவர் பார்த்தீங்கன்னா சாண்ட்மேயர் தான் சிறந்தவர் அப்படின்றாங்க. சாண்ட்மேயர் மெத்தட் தான் சிறந்தது அப்படின்னு சொல்றாங்க. சரியா தங்கம். நெக்ஸ்ட் ரியாக்ஷன் பார்க்க போறோம். என்ன சார் ரியாக்ஷன், பிளாட்ஸ் ஸ்கீமன் ரியாக்ஷன் பார்க்க போறோம். இந்த பிளாட் ஸ்கீமன் ரியாக்ஷன் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா இந்த பென்சின் டையோசோனியம் குளோரைடு என்ன பண்ண போகுதுன்னா ஃப்ளூரோபோரிக் ஆசிட் ரியாக்ட் ஆகுது. ரியாக்ட் ஆகி பென்சின் டையோசோனியம் ஃப்ளூரோபோரேட் அப்படின்றத ஃபார்ம் பண்ணுது. இதை வந்து ஹீட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃப்ளூரோ பென்சின் கிடைக்குது. அதாவது வந்து பாத்தீங்கன்னா முன்ன கேட்டர்மேன் சாண்ட்மேயர்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம குளோரோ பென்சின் புரோமோ பென்சின் தான் ப்ரிப்பேர் பண்ணிருப்போம், ஆனா ஃப்ளூரோ பென்சின் ப்ரிப்பேர் பண்ணிக்க மாட்டோம். சோ அப்ப இந்த பிளாட் ஸ்கீமன் ரியாக்ஷன் எதுக்கு அப்படின்னா ஃப்ளூரோ பென்சின் ப்ரிப்பேர் பண்றது வேற ஒன்றும் கிடையாது. அது மட்டும் இல்லாம இந்த பென்சின் டையோசோனியம் டெட்ரா ஃப்ளூரோப்ரோடிட் பிரிசிபிடேட்டட். இது என்ன பிரிசிபிடேட் ஆயிரும், which on heating அதை ஹீட் பண்ணும்போது தான் is decomposed to give fluorobenzene. so fluorobenzene மட்டும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா ப்ரிப்பேர் பண்றோம். so பென்சின் டையோசோனியம் குளோரைடு தான், அதே ஸ்டார்டிங் மெட்டீரியல் தான், ஆனா என்ன எடுத்துக்கோங்க ஃப்ளூரோபோரிக் ஆசிட் HBF4 எடுத்து அதை ரியாக்ட் பண்ணும்போது
ஆகும்போது நமக்கு பென்சீன் டயசோனியம் ஃப்ளூரோபோரேட் அப்படின்ற ஒரு பிரிசிபிடேட் ஃபார்ம் ஆகும். அந்த பிரிசிபிடேட்டை கொண்டு போய் என்ன பண்றோம் அப்படின்னா ஹீட் பண்ணோம்னா நமக்கு ஃப்ளூரோபென்சீன் கிடைச்சிரும். சரியா? இதை எழுதி பார்த்துங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்று. ஸோ நெக்ஸ்ட் ரியாக்ஷன் வந்து என்ன பார்த்தீங்கன்னா கோம்பர்க் ரியாக்ஷன். இதுல என்ன சார் பண்றோம் அப்படின்னா பென்சீன் டயசோனியம் குளோரைடு ரியாக்ஷன் வித் பென்சீன் இன் பிரசன்ஸ் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு, இது ரெண்டு என்ன ஆகுதுன்னா ஜாயிண்ட் ஆயிருது, பைஃபினைல் ஃபார்ம் ஆகுது, நைட்ரஜன் கேஸ் வெளியே போயிருது. சரியா? ஸோ கோம்பர்க் ரியாக்ஷன் மூலமா பைஃபினைல் ப்ரிப்பேர் பண்றோம். நெக்ஸ்ட் ரியாக்ஷன் கப்ளிங் ரியாக்ஷன். ஏங்க சொல்லி கப்ளிங்னா ரெண்டு சேர போகுதுன்னு அர்த்தம். யார் யார் சேர்ந்திருக்கான்னு பாருங்க. இங்க 3 விதமான ரியாக்ஷன் சார் கொடுத்துருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா எதை பொறுத்தது அப்படின்னா அதோட கண்டிஷன் pH-ஐயும் டெம்பரேச்சரையும் பொறுத்து தான் ப்ராடக்ட் இங்கே கிடைக்குது. சரியா? இப்போ என்ன பண்றேன், பென்சீன் டயோசோனியம் எடுத்திருக்கேன். ஃபீனாலோட pH வந்து பாத்தீங்கன்னா 9 to 10, அதாவது பேசிக்ல வச்சுக்கிறேன். வச்சேன்னா எனக்கு என்ன கிடைக்குதுன்னா பேரா ஹைட்ராக்சி அசோபென்சின் கிடைக்குது. இது ஆரஞ்சு கலர் டையா இருக்கும். சரிங்களா? ஒருவேளை உண்மை கேட்கலாம், ஆரஞ்சு கலர் டை வந்து என்ன காம்பவுண்ட் கேட்கலாம். ஸோ பேரா ஹைட்ராக்சி அசோபென்சின். மேக்ஸிமம் இந்த அசோ காரங்களை எப்படி இருப்பாங்க அப்படின்னா கலர் டாதாமா இருப்பாங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதே பென்சீன் டயோசோனியம் குளோரைடு அனிலினோட ரியாக்ட் ஆகுது. pH வந்து 4 to 5 வச்சிருக்கேன். வைக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா எனக்கு பேரா அமினோ அசோபென்சின் கிடைக்குது. இது என்ன கலர்னா எல்லோ டையா கிடைக்குது. சரியா? ஸோ நெக்ஸ்ட் ரியாக்ஷன் வந்து என்னன்னா அதே பென்சீன் டயோசோனியம் குளோரைடு பேராகிரிசாலோட ரியாக்ட் ஆகும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 2-phenyl azo 4-methyl phenol கிடைக்குது. இங்கே கண்டிஷன் வந்து பாருங்க pH 9 to 10. இந்த டை ரெண்டு ஃபார்ம் ஆகிறது ரொம்ப முக்கியமான ரியாக்ஷன். அந்த ரியாக்ஷனை ரிப்பீட்டடா எழுதி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ரியாக்ஷன் வந்து என்னன்னா ட்ரோஃபி நைட்ரைல் கண்டென்சேஷன் பார்க்க போறோம். ஏற்கனவே சார் சொல்லியிருக்கேன், கண்டென்சேஷனாலே என்ன அப்படின்னா ரெண்டு பேர் ஜாயின் பண்றது, ரெண்டு மாலிகுல் இணைஞ்சு ஒரே மாலிகுலா மாறுறது. ஸோ இங்க என்ன சார் நடக்க போகுது அப்படின்னு பார்ப்போம். ஸோ ட்ரோபி நைட்ரைல் கண்டென்சேஷன்ல புரோப்பேன் நைட்ரைல், அதாவது ரெண்டு புரோப்பைல் நைட்ரைட் வந்து கம்பைன் ஆகும் போது பிரசன்ஸ் ஆஃப் ஈத்தர் அண்ட் சோடியம் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 3-imino 2-methyl பென்டேன் நைட்ரைல் கிடைக்குது. சரியா? இது ரெண்டு பேரும் ஜாயிண்ட் ஆகும்போது நமக்கு அது கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. இந்த ரியாக்ஷன் எழுதி பார்த்துக்கோங்க, முக்கியமான ரியாக்ஷன். அடுத்து கடைசி ரியாக்ஷன் வந்து என்ன அப்படின்னா அதுல 20th ரியாக்ஷன் வந்து லீவின் ஹூசர் அசிட்டிலேஷன், இல்லைன்னா எப்படி சொல்றாங்க அதை சயனோ மெத்திலேஷன் ரியாக்ஷன் சொல்றாங்க. அதாவது என்ன அப்படின்னா இந்த விஷயத்துல so nitrile containing alpha hydrogen undergo condensation with ester in the presence of soda amide in ether to form கீட்டோ நைட்ரைல் அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு கீட்டோ நைட்ரைல், இங்க ஒரு கீட்டோ குரூப் இருக்கு, இங்க நைட்ரைல் இருக்கு. சயனைடை பேசாம பொதுவா நம்ம என்ன சொல்லுவோம், நைட்ரைல் தான் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்ப this reaction is involve the replacement of ethoxy group by methyl nitrile group, so it is called cyanomethylation reaction. so soda amide அப்படின்னு சொல்லக்கூடிய என்னன்னா NaN+2 அப்படின்னு சொல்லக்கூடியதான் சோடா அமைடு. இங்க என்ன சார் நடக்குது அப்படின்னா நம்ம என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா இங்க எஸ்டர் எடுத்திருக்கோம். இந்த எஸ்டர் பார்ட் இருக்கக்கூடிய இந்த C2H5O என்ற பகுதி அப்படியே ரீப்ளேஸ்மெண்ட் ஆகி இந்த CH2C என்ற பகுதி உள்ள வரப்போகுது. அப்போ ஒரு மெத்தில் சயனைடு குரூப் மாதிரி உள்ள வருது. அதனால என்ன சொல்றாங்க, இதை சயனோ மெத்திலேஷன் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இந்த ரியாக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம், எழுதி பார்த்துக்கோங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதை மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்க. மறக்காம என்ன பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து நினைந்திருங்க மாணவர்களா. நன்றி.